ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 7 Congruence of Trianglesல exercise 7.2. அதுல first sum. Which congruence criterion do you use in the following? So கொடுத்திருக்கிற subdivisionல எந்த congruence criteria யூஸ் பண்ணி நாம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் congruence சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. Firstல given AC equal to DF. So இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல ACயும் DFயும் ஈக்குவல் சொல்றாங்க. இது சைடு AB equal to DE, ABDE equal. இதுவும் சைடு BCEF equal, BC equal to EF. இதுவும் சைடு. So இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் congruent. Yes, yes, yes. Therefore, yes, 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 congruence criteria. B sum ZX is equal to RP, இதுவும் side. RQவும் ZYயும் equal, இதுவும் side. இப்போ angle PRQ, இந்த ஆங்கிளும் XZY, இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆங்கிள். சைடு பார்க்கும்போது ZXங்கிறது இந்த சைடும், RP இந்த சைடு, RQங்கிறது இந்த சைடு, ZYங்கிறது இந்த சைடு. அப்ப இந்த ஆங்கிள் பார்த்தா இன்க்ளூடட் ஆங்கிளா இருக்கு. ஸோ SAS கான்க்ருவன்ஸ் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். இது ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள். இன்க்ளூடட் ஆங்கிள் மென்ஷன் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் MLN equal to FGH. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். NML வந்து GFH. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ சைடு வந்து ML equal to FG. MLம் FGயும் ஆங்கிள் ஆங்கிள் சைடு. இந்த சைடு இன்க்ளூடட் சைடான்னு பார்த்தா எஸ், ஏன்னா ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல தான் இந்த சைடு இருக்கு. அப்ப இதுவும் இன்க்ளூடட் சைடு. இன்க்ளூடட் சைடு அப்படிங்கறனால therefore ASA congruence criteria. ஏன்னா சைடு வந்து ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல இருக்கு. லாஸ்ட் பார்த்தோன்னே தெரியுது, ஃபர்ஸ்ட் RHS. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ். ஸோ அந்த EBயும் DBயும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ஹைப்போட்டெனியூஸ் சைடு. RHS congruence criteria. தேர்டா கொடுத்துருக்கிறது சைடு தான் ஏயும் பிசியும். ஸோ எனிவேஸ் ரைட் ஆங்கிள் இருக்கு, ஹைப்போட்டெனியூஸ் சைடு இருக்கு. இது RHS congruence criteria. இப்போ செகண்ட் சம். யூ வாண்ட் டு ஷோ தட் ட்ரையாங்கிள் ART இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் PEN. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட். இது எப்படி நம்ம ஷோ பண்ண போறோம்னா SSS கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ண போறோம். AR equal to dash. அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை பார்க்கும்போது AR equal to இங்கேயும் இதே மாதிரி வரும் PE. இது ட்ரையாங்கிள் வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த பேர் வச்சு கூட எழுதிடலாம். ART PEN இருக்கு. ART congruent to PEN. So AR PE. நெக்ஸ்ட் இருக்கிறது RT, இந்த செகண்ட் தேர்டு. இங்க அப்ப EN. AT ஃபர்ஸ்டும் தேர்டும். ஸோ இங்க PN. இங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். AT வந்து PN. செகண்ட் சப்டிவிஷன். இஃப் இட் இஸ் கிவன் தட் ஆங்கிள் Tயும் ஆங்கிள் Nனும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. And you are to use
SAS யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த சம்ல வெறும் Tயும் Nயும் தான் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பத்தி எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த சைடு ஈக்குவல் மார்க்கை நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் Tயும் Nயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ RT ஈக்குவல் டு RT பேஸ், இங்கேயும் பேஸ் வந்து EN. PN ஈக்குவல் டு PNங்கிறது ரைட் ஹேண்ட் ஆர்ம், இங்க ரைட் ஹேண்ட் ஆர்ம் AT. C sum AT ஈக்குவல் டு PN கொடுத்துருக்காங்க. ASஐ யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ATயும் PNயும் ஈக்குவல். ஆங்கிள் பத்தி எந்த டேட்டாவும் கொடுக்கல. இப்ப நம்ம வந்து ASஐ யூஸ் பண்ணணும். அப்ப இது இன்க்ளூடட் சைடா இருக்கணும். ஸோ ஆப்வியஸா இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் இன்க்ளூடட் சைடுக்கு வரும். ஸோ ஆங்கிள் RAT ஈக்குவல் டு ஆங்கிள் EPN. அதே மாதிரி ஆங்கிள் ATR வந்து ஆங்கிள் PNEக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், you have to show that triangle AMP is congruent to triangle AMQ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இந்த ஃபாலோயிங் ப்ரூஃப்ல. ஸோ மிஸ்ஸிங் ரீசன்ஸ் எதனால அப்படின்னு எதனால இதெல்லாம் அப்படின்னு நம்ம ரீசன்ஸ் எழுத போறோம். அதாவது PM ஈக்குவல் டு QM. ஸோ இவங்களே 3 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன எழுத போறோம்னா எதனால PM ஈக்குவல் டு QM. PM ஈக்குவல் டு QM ஏன் கிவன் டயக்ராம்ல பார்த்தாலே தெரியுது. இந்த மார்க் போட்டிருக்கு. ஆங்கிள் PMA ஈக்குவல் டு ஆங்கிள் QMA. ஸோ PMA இந்த ஆங்கிளும் QMAவும் ஈக்குவல். ஏன்னா இந்த பக்கமும் டபுள் லைன் ஆங்கிள், இங்கேயும் டபுள் லைன். ஸோ இதுவும் கிவன். AM ஈக்குவல் டு AM. இந்த ட்ரையாங்கிளையும் AM ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளையும் AM. காமன் சைடு. ஸோ இது ரெண்டுமே AMங்கிறது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய சைடு, அதனால இது காமன் சைடு. ஸோ ட்ரையாங்கிள் AMP இஸ் கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் AMQ. இப்போ இந்த சைடும் ஈக்குவல், இந்த AMங்கிற சைடும் ஈக்குவல். அப்ப ரெண்டு சைடுக்கு நடுவுல இந்த ஆங்கிள் வருது. சைடு ஆங்கிள் சைடு. இந்த ஆங்கிள் வந்து சைடுக்கு நடுவுல வருது. அப்ப இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ SAS கான்கிருவன்ஸ் கிரைட்டீரியா. அதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ட். இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம டயக்ராம் வச்சு அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க இருக்கக்கூடியது இன்க்ளூடட் ஆங்கிள். இங்க கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் சம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல ஆங்கிள் AB அண்ட் ஆங்கிள் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. PQRங்கிற ட்ரையாங்கிளையும் PQRோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ABC இஸ் கான்கிருவன்ட் டு ட்ரையாங்கிள் PQR பை AAA கான்கிருவன்ஸ் கிரைட்டீரியா. அது கரெக்டா, ஜஸ்டிஃபைடா? ஏன் அப்படி அது கரெக்ட் இல்லைன்னா ஏன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் கேட்குறாங்க. ஆக்சுவலி AAA கான்கிருவன்ஸ் கிரைட்டீரியான்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது ஏன்னு நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் எழுதிடலாம். நோ, ஏன்னா 3 ஆங்கிளும் தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் that these triangles have their respective angles of equal measure. ஸோ கிவன்ல என்ன இருக்குன்னா 3 ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறது, இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளோட ஈக்குவல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. However,
நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த சைட்ஸ். சைட்ஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. So the sides of both triangles may have a ratio different from 1:1. அதாவது இந்த 3 ஆங்கிள் ஈக்குவல் இல்லையா? ஸோ நம்மளால ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் அதே ஆங்கிளையும் பிக்யூஆர்ங்கிற ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசான சைடு வச்சு பட் அதே ஆங்கிள்ஸ்ல நம்மளால ட்ரா பண்ண முடியும். இது 3 சென்டிமீட்டரா இருக்கலாம், இது 6 சென்டிமீட்டரா இருக்கலாம். அந்த மாதிரி சைடு வந்து வேற வேற சைடா இருக்கலாம். ஆனா சேம் ஆங்கிள் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஜூம் அவுட் பிக்சர் மாதிரி. ஸோ ஏஏஏங்கிறது ஆங்கிளை வச்சு மட்டும் அது கான்க்ருவென்ட்னு சொல்ல முடியாது. கான்க்ருவென்ட்னா 6 பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். ஆனா இங்க சைட்ஸ் வந்து ரேஷியோல கூட இருக்கலாம். 1:1 இல்லாம இங்க இது வந்து 1:2 அந்த ரேஷியோல இருக்கு. இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ ஆங்கிள் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. Therefore, AAA property does not prove the two triangles congruent. ரெண்டு triangles congruent ன்னு வெறும் angles வச்சு மட்டும் சொல்ல முடியாது. Fifth sum. In the figure, the two triangles are congruent. So அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டு triangle congruent. The corresponding parts are marked. மார்க் பண்ணிருக்கு. angle Aவும் angle Oவும் equal. angle W, angle R equal. AT equal to NO. ஏன்னா இங்கதான் சிங்கிள் லைன் இருக்கு, இங்க டபுள் லைன் இருக்கு. We can write triangle RAT congruent to triangle. R பொசிஷன்ல இருக்கிறது W. A பொசிஷன் அதாவது டபுள் லைன் போட்ட ஆங்கிள் இந்த இடத்துல இருக்கிறது O. T பொசிஷன்ல 3 லைன் போட்ட ஆங்கிள் அது எதோட ஈக்குவல்? N ஓட ஈக்குவல். ஸோ congruent to triangle WON. இதை நம்ம OWNO NWOன்னு மாற்றி எழுதுனா தப்பு. RATக்கு கரெக்டான வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ நம்ம ஆங்கிள்ஸை வச்சு ஈஸியாக கம்பேர் பண்ணி எழுதிடலாம். இப்போ 6th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 6th சம் கம்ப்ளீட் தி கான்க்ருவன்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம கான்க்ருவன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். பிசிஏங்கிற ட்ரையாங்கிள் வந்து எந்த ட்ரையாங்கிளுக்கு கான்க்ருவன்ட்? இங்கே ஆங்கிள் பி இருக்கிற மாதிரி அங்கேயும் ஆங்கிள் பி, இந்த ரெண்டு ஆங்கிள் தான் ஈக்குவல்னால ஸோ பி தான் வரும். அண்ட் ஏ இருக்கு. ஸோ இங்கேயும் ஆங்கிள் 90 டிகிரினா இந்த பக்கமும் 90 டிகிரி தான். அப்போ ஏ நடுவில் டி. எனிவேஸ் பிசியும் பிடியும் தான் ஈக்குவல். பிசி பிடி ரெண்டுமே 2 லைன்ஸ். ஸோ எப்படியும் பிடி ஈக்குவல் டு பிசி தான், ரெண்டுமே 2 லைன்ஸுங்கிறதுனால நம்ம கரெக்டாக இந்த பிசினால பிடி எழுதிட்டோம். ஏஏ பிசிஏங்கிறது பிடிஏக்கு ஈக்குவல். பிசிஏங்கிறது பிடிஏக்கு கான்க்ருவெண்ட். நம்ம வேல்யூஸ் கரெக்டாக எழுதணும், ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். இப்போ இங்கே கியூஆர்எஸ் இருக்கு, ட்ரையாங்கிள் கியூ. ஸோ இந்த கியூஆர்எஸ்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் கியூ வந்து ஈக்குவல் டு எங்க இருக்குன்னா ஆங்கிள் டி. ஏன்னா இங்கே தான் இந்த சிங்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, சிங்கிள் லைன். ஸோ கியூக்கு நேராக டி தான் வரும். அதே மாதிரி கியூஆர்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய சிங்கிள் லைன் இங்க வந்து டிபியில் இருக்கு. ஸோ டிபிக்யூ இப்படிதான் நம்ம மேட்ச் பண்ணணும். QR ஈக்குவல் டு டிபி. அதே மாதிரி ஆங்கிள் SQR ஈக்குவல் டு ஆங்கிள் QTP. இந்த ரெண்டு ஆங்கிளும் தான் ஈக்குவல் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்மளால ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். QRக்கு பதிலாக PT எழுதிடலாமே அப்படி கூட தோணும். அதனால தான் Qங்கிற ஆங்கிளை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்.
இங்க பிசிக்கு பதிலா பிடி எழுதாம டிபின்னு கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி எழுதுனா தப்பு. அந்த ஆர்டர் கரெக்டா இருக்கணும். ஸோ அப்ப ஆங்கிள் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 3 லெட்டர்ஸை 2 லெட்டர்ஸ் ஆக்கிறதுக்கு சைடை பார்க்குறோம். சைடில் எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணுங்கிறதுக்கு ஆங்கிளை ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ 7th சம். In a squared sheet, draw 2 triangles. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷீட்ல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல 2 ட்ரையாங்கிள்ஸ் வரைய சொல்றாங்க. Two triangles of equal area such that, so ஈக்குவலா இருக்கணும். அந்த 2 triangles congruent இருக்கிற மாதிரியும் not congruent இருக்கிற மாதிரியும் வரைய சொல்றாங்க. What can you say about their perimeters? Perimeters பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஷீட்ல இப்படி நான் லைன் போடுறேன். இப்ப லோவர் ட்ரையாங்கிள் ஒன்று கிடைச்சிருச்சு, அப்பர் ட்ரையாங்கிள் ஒன்று கிடைச்சிருச்சு. இதை நான் நேம் பண்ணிக்கிறேன் A, B, C, D. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்று, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏடிசி ஒன்று. இப்போ இதுல பார்க்கும்போது இதுல இருக்க ஏசி ஈக்குவல் டு ஏசி. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட்டுங்கிறதுனால ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏடி, பிசி ஈக்குவல் டு டிசி. மூணுமே சைடு 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 கான்செப்ட்ல ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. இப்போ இதோட பெரிமீட்டர் பத்தி நம்ம என்ன கமெண்ட் பண்ணலாம்னா, பெரிமீட்டரும் ஈக்குவல்னு. ஏன்னா 3 சைடும் ஈக்குவல். அப்ப இதோட பெரிமீட்டர் என்ன வருதோ அதே தான் அப்பர் ட்ரையாங்கிளுக்கு வரும். Therefore, perimeter of triangle ABC equal to perimeter of triangle ADC. ஏன்னா 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்கொயர்டு ஷீட்ல ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட்டா இல்லாதது வரைய போறோம். ஸோ எப்படி வரையலாம்னா இந்த மாதிரி A, B, C. இன்னொரு ட்ரையாங்கிள் எப்படி வேணா வரையலாம். நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கேயும் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு, ட்ரையாங்கிள் ஏடிசி இருக்கு. இதுல பார்த்தா ஏசி ஈக்குவல் டு ஏசி மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எந்த டேட்டாவும் கிடையாது. மற்ற சைடு பத்தியோ மற்ற ஆங்கிள் பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கொயரோட சைட்ஸ் தான் ஈக்குவல். அதுல நம்ம நடுவுல வரைஞ்சிருக்கோம். இது ரெண்டும் கான்க்ருவென்ட்டே இல்லை. நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணா கூட இப்ப என்ன வரும்னா, இது வந்து 7 சென்டிமீட்டர், 4, 3, இது 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்னு எல்லாமே வேற வேற மெஷர்மெண்ட்ல இருக்கும். நம்மளால எதுவுமே ஈக்குவல் பண்ண முடியாது. Therefore, triangle ABC is not congruent to triangle ADC. ரெண்டுமே நம்ம கான்க்ருவென்ட்டா வரையல, ஏன்னா அவங்க நாட் கான்க்ருவென்ட்டா தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கான்க்ருவென்ட் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன சொல்லலாம்னா, பெரிமீட்டர்ஸும் சேமா ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்லலாம். Therefore, perimeter of triangle ABC not equal to perimeter of triangle ADC. இது இப்படிதான் வரையணும்னு இல்லை, எந்த மாதிரினாலும் வரையலாம் ரெண்டு ட்ரையாங்கிள.
9th sum. If triangle ABC and PQR are to be congruent, இந்த ரெண்டு triangle congruent இருக்கணும்னா name one additional pair of corresponding parts. What criteria did you use? கிவன்ல பார்க்கும்போது ரெண்டு பார்ட் தான் ஈக்குவலா இருக்கு. ஸோ அடிஷ்னலா இன்னொரு பார்ட்டையும் ஈக்குவலா கொடுத்து அதை கான்குரண்ட் ஆக்கணும். அதுவும் அது எந்த கிரைட்டீரியால நம்ம கான்குரண்ட் ஆக்குறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்ப பார்க்கும்போது இந்த பி ஆங்கிள் பி, அதாவது ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்கியூபி. அதே மாதிரி இந்த சிங்கிற ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் PRQ. ஸோ இது ரெண்டுமே கிவன். இப்போ நான் தேர்டா ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைட் கொடுக்கணும், ஈக்குவலா கொடுத்தேன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆயிடும். நான் திருப்பி ஆங்கிளே கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள் வந்துருச்சு. இப்போ நான் கொடுக்குற சைடு வந்து இன்க்ளூடட் சைடாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளூடட் சைடும் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இன்க்ளூடட் சைடே கொடுக்குறேன். ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் இருக்கிற சைடும் இங்கேயும் ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் இருக்கிற சைடை நான் ஈக்குவல் பண்ண போறேன். ஸோ நான் என்ன கிரைட்டீரியா கொடுக்க போறேன்னா பிசி ஈக்குவல் டு கியூஆர். என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நான் கான்குரன்ஸ் சொல்ல போறேன்னா, இது இன்க்ளூடட் சைடு, ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் சைடு இருக்கு. ஸோ ஏஎஸ்ஏ கான்குரன்ஸ் கிரைட்டீரியா படி triangle ABC is congruent to triangle PQR. So இதுதான் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய additional pair of corresponding part. இப்போ லாஸ்ட் சம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கொஸ்டின்ல பார்க்கும் போதே தெரியுது, இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல், ரெண்டுத்துலயும் டபுள் லைன் இருக்கு. ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் இஎஃப்டி. இது ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ. இதுவும் ஆங்கிள், தோ அது 90 டிகிரியா இருந்தாலும் ஹைபோட்டனிஸ் சைடு வந்து ஈக்குவலா இல்லாதனால அதை நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது, ஆங்கிள் தான் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதையுமே 3 லெட்டர்ஸ்ல எழுதிக்கலாம். ஏபிசி ஈக்குவல் டு டிஇஎஃப். சைடு பார்த்தா பிசி ஈக்குவல் டு டிஇ சைடு. இப்போ இந்த சைடு வந்து இன்க்ளூடட் சைடும் கிடையாது, ஏன்னா ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் இருக்கிற சைடு இல்லாம இங்கேயும் ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் இருக்கிற சைடு கிடையாது. இது எக்ஸ்க்ளூடட் சைடா தான் இருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளூடட் சைடுங்கிறனால பை ஏஏஎஸ் கான்குரன்ஸ் கிரைட்டீரியா triangle ABC is congruent to triangle FED. இன்க்ளூடட் சைடா இருந்தா நான் ஏஎஸ்ஏன்னு எழுதியிருப்பேன், இது எக்ஸ்க்ளூடட் சைடு. இந்த இன்க்ளூடட் சைடு எக்ஸ்க்ளூடட் சைடு பத்திலாம் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோல ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணனால நான் இங்க இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கான்செப்ட் வீடியோ கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸசைஸ் வீடியோ பாருங்க. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.